நான் எப்படிப்பட்ட பர்சன்னா டெய்லி, மந்த்லி, வீக்லி இந்த 3யும் பிளான் பண்ணி வச்சா தான் எனக்கு அந்த ஒரு மந்த்தே ஓடும். நான் பிளான் பண்ணாமல் படித்தேன்னா அந்த டேவே எனக்கு வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். நீங்களும் அப்படிப்பட்ட பர்சனா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா நான் எப்படி பிளான் பண்ணி படிக்கிறேன், நான் சின்ன சின்ன விஷயத்த என்னென்னலாம் மாற்றிருக்கேன் இந்த வருஷத்தில் அப்படின்றத உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அப்கமிங் மந்த்ஸுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்பயுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது டீஃபால்ட்டாக டேட் வைஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ 1ஆந்தேதி, 2ஆந்தேதி, ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 14 இது படிக்கணும் அப்படின்னு ஒரு மந்த்துக்கே போட்டு வச்சுருவாங்க. பட் இது கரெக்டு தான். பட் ஒரு சில நேரத்தில் அது சொதப்பிடும். ஏன்னா இப்போ ஆகஸ்ட் 13 நீங்கள் ஒன்று படிக்கணும்னு எழுதி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 13 உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வந்துருச்சு, ஓகேவா? அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. இப்போது ஆகஸ்ட் 14 நீங்கள் எதை படிப்பீங்க? ஆகஸ்ட் 13ஓட ஷெட்யூலில் படிப்பீங்களா இல்லை ஆகஸ்ட் 14ஓட ஷெட்யூல் படிப்பீங்களா? இது ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஷெட்யூலே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்னா டே வைஸ் போட்டுருவேன். டே 1 to 30, டே 1 to 30 எல்லாத்தையும் எழுதி வச்சுருவேன். இன்றைக்கி டே 1ன்னு எடுத்துப்பேன். நாளைக்கு எமர்ஜென்சி டே ஸ்கிப் ஆனால் கூட அடுத்த நாள் நான் டே 2 தான் ஆரம்பிப்பேன். அதனால் எனக்கு எந்த ஒரு கொலாப்ஸும் ஆகாது, கன்ஃபியூஷனும் ஆகாது. ஸோ நீங்களும் எப்பயும் போல் டேட் வைஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக இந்த மாதிரி டே வைஸ் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நம்ம நார்மல் கேலண்டரை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு கேலண்டர் மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி தாண்டா டே 1 அப்படின்னு டே வைஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போ நீங்கள் 1 மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்காக பிளான் பண்ணாதீங்க. இந்த மந்த் ஃபுல்லாக இது படிக்க போகிறேன் அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு 15 டேஸ், ஃப்ரண்ட்டில் 15, பேக்கில் 15 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜஸ்ட் 15 டேஸ் மட்டும் பிளான் பண்ணுங்கள். அந்த 15 டேஸ்லையும் வீக்லி எப்படி பிரிக்கணும்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அது மாதிரி வீக்லி பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சில பேர் டக்குன்னு மொத்தமாக 30 டேஸையும் பிளான் பண்ணிவிட்டு கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. என்றைக்குமே ஃபஸ்ட்டு 15 டேஸ் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி முடிச்சோன்னா எல்லாராலையும் எப்போவுமே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ தட் நீங்கள் அந்த 15 டேஸ் முடிஞ்ச ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துக்கணும். என்னென்ன முடிச்சிருக்கோம், என்னென்ன பெண்டிங் இருக்குன்னு அந்த பெண்டிங்கையும் சேர்த்து அடுத்த 15 டேஸ் கொண்டு போகும்போது நீங்கள் மந்த்லி எண்டில் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த 15 டேஸை எப்படிலாம் பிரித்து படிக்கலான்றதை பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 30 டேஸை 15 பிரித்தோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த 15 டேஸை எப்படிலாம் பிரிக்கலான்னு பார்க்கலாம். நமக்கு 1 வீக்கில் 7 டேஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் 5 டேஸ் எப்போயுமே ஃபுல் ஸ்டடிக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட எனர்ஜி டாப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே அப்படியே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 5 டே எப்போயுமே புதுசாக படிக்கிறது அந்த மாதிரி இதுக்கு வச்சுக்கோங்க. 6th டே ரிவிஷன், ஆர்எல்ஸ் அந்த 6th டேவை அப்படியே விட்டுறணும். ஏன்னா நம்ம 5 டேஸில் போட்ட பிளானில் ஏதாச்சும் மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த 6th டேயில் கம்ப்ளீட் பண்ணிடணும். பேக்லாக் எல்லாமே கிளியர் பண்ணிடணும். 7th டே ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுருங்க. 1 டே ரிலாக்ஸ். இந்த மாதிரி 7 பிரிச்சுக்கோங்க. 7ல் 5+2 பிரிச்சுக்கோங்க. 5ன்றது ஸ்டடி, 1ன்றது ரிவிஷன் ஒரு பேக்லாக், 1ன்றது ரெஸ்ட் டே. ஏன்னா நம்ம ஜேர்னின்றது என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் போகணும். நம்ம வேலை கிடச்சோன்னே என்ஜாய் பண்ணலான்னு எதையுமே தள்ளி போடாதீங்க. ஏன்னா இந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 3 இயர்ஸ் நான் எதையுமே எனக்கு வேணான்னு விட்டு லிட்ரலி திரும்பி பார்க்கும்போது 3 இயர்ஸில் எல்லாருமே டெவலப் ஆகியும் போயிருக்காங்க. ப்ளஸ் அவங்க லைஃப்பையும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் பார்க்கும்போது நான் இந்த புக்ஸும் நானும் அப்படியே தான் இருக்கும். எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஸோ தட் நான் உங்களை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணவும் சொல்லலை, ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணவும் சொல்லலை. வீக்லி 1 டே அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 4 to 5 டேஸ் கிடைக்கும். மந்த்லி 4 to 5 டேஸ் உங்களுக்காக ஒதுக்குங்க. நீங்கள் புக்ஸை தாண்டி ஒரு உலகம் இருக்குது, அதையும் பாருங்கள். ரெண்டையும் நம்ம சேர்த்து கொண்டு போய் தான் ஆகணும். நம்ம ஒன்றை விட்டுட்டு ஒன்று போயிட்டோன்னா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நமக்கு மெமரிஸ் அப்படின்றது ஒன்றுமே இருக்காது. ஸோ தட் உங்களுக்காக ஒன்லி 1 டே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த 1 டேவை வீணாகுதுன்னு நினைக்காதீங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். நீங்கள் அந்த 1 டே எதுவும் யோசிக்காமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிச்சிங்கன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் வீக்கில் அந்த 5 டேஸ் செம்மையாக படிப்பீங்க. அடுத்து 6th டே திருப்பி ரிவிஷன் பண்ணிவிட்டு 7th டே என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக பிளானிங்னா ஜஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத மட்டும் எழுதாமல் இந்த மாதிரி மந்த்லி, வீக்லி, டெய்லி இந்த 3யும் பிரித்து வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையாவே தெரியும். நான் மந்த்லி, வீக்லி நிறையா சொல்லிட்டேன். இன்னும் நான் டெய்லி எப்படி படிப்பேன், டெய்லியும் என்ன யூஸ் பண்ணி, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி படிப்பேன், இந்த கிளாக் வச்சு நான் போமோ யூஸ் பண்ணி படிப்பேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஷீட்ஸில் தான் நான் டெய்லி நம்ம டெய்லியும் பிளான் பண்ணுறதோ, மந்த்லி பிளான் பண்ணுறதோ, வீக்லி பிளான் பண்ணுறதோ முக்கியம் இல்லைங்க. நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி நம்ம டெய்லியும் ரிப்போர்ட் பண்ணணும், நம்ம டெய்லியும் அதை எப்படி லைட்டாக மாற்றிட்டு வரணும் நமக்கு ஏற்ற மாதிரி, அதுதான் இம்பார்ட்டன்ட்.
அதை நான் டெய்லி நான் எப்படி படிப்பேன், டெய்லி எப்படி நான் ஷெட்யூல் போடுவேன், எப்படி நான் போமோ யூஸ் பண்ணி படிக்கிறேன், இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்றதை நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெய்லி நான் எப்படி ஷெட்யூல் போட்டு படிக்கிறேன்றதை பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரா.